ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதத்தில் 5வது மாதமானது பிறக்க போகுது. தமிழ் மாதமான 4வது மாதம் ஆடி மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஆடி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாதமானது பிறக்க போகுது. ஆவணி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசியில் பயணம் செய்வார். அதனால் இந்த மாதத்தை சிம்ம மாதம் என்றும் அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்தில் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் ஒரு முக்கியமான பண்டிகையானது கொண்டாடப்படும். அது என்ன பண்டிகைனா விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் அவதரித்த மாதம் ஆவணி மாதம். அதனால் ஆவணி மாதம் விநாயகர் மாதம் என்றும் அழைக்கப்படும். ஆடி மாதம் எப்படி தெய்வ சக்தி நிறைந்ததோ அதே போல் ஆவணி மாதமும் தெய்வ சக்தி நிறைந்தது தான். அதனால் இந்த ஆவணி மாதத்தில் தெய்வ வழிபாடும் நிறைய செய்யப்படும். அதில் ஒரு வழிபாடுனா விநாயகர் பிறந்த இந்த விநாயகருடைய சதுர்த்தி தான். இந்த ஆவணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவுங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆவணி மாத ராசி பலன் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆவணி மாதம் பலனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து நீங்கள் பலனடையலாம். ஸோ ஆவணி மாத பலன் என்னங்கிறது வாங்க இப்போ இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மகர ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அன்பும் பாசமும் கருணையும் ஒருங்க அமைய பெற்றவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் உடல் அசதி குறையும். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவீங்கன்னா பின்னடைவை ஏற்படாமல் தப்பிக்கலாம். பக்தியில் நாட்டம் செலுத்துங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சில்லறை சண்டைகள் உண்டாகலாம், அதனால் கவனமாக பழகுங்க. பயணங்களால் தடங்கள் ஏற்படலாம். பயணங்கள் ஆவணி மாதம் மேற்கொள்ள வேண்டாம். கொடுக்க வாக்கு காப்பாற்றுவதில் உறுதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் வாக்கு கொடுங்க, இல்லைனா வாக்கு கொடுக்காதீங்க. நசர்நாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் ஓரளவு உங்களுக்கு தீரும். பணவரவு அதில் திருப்தி தர வகையில் அமையும். வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் உத்தரவாதங்கள் கொடுத்ததுக்கு பின்னாடி அது ப்ராப்ளம் ஆனால் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைபளு இருக்கிறது போல உணர்வீங்க. மேல் அதிகாரிகள் உங்கள் செயல்களில் குறை காணலாம், எனவே கவனமாக வேலை செய்கிறது நல்லது. உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் கூட நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில்லறை சண்டை தீரும். கணவன் மனைவி ஒருவர் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க ஒருவர் பேசி முடிவெடுங்க. பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டுறது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் வகையில் இருந்து வந்த இருக்க நிலம் மாறும். காரியங்களில் பின்னடைவு ஏற்படும். மற்றவர்களிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக மற்றவங்க கிட்ட பேசும்போது பேசி பழகிறது நல்லது. ஸோ பேசி பழகிறதுல கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்வது நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டணும், இல்லைனா வசூலாகாது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கொடுத்த கடனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வாங்க முயற்சி பண்ணுங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கவனமாக பேசுறது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீண் வாக்குவாதம் ஏற்படாமல் தப்பிக்கலாம். மாணவர்களுக்கு கூட கல்வியில் இருந்த மெத்தன போக்கு மாறும். புத்தக நோட்டுகளை இரவல் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். திரும்ப வருமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஆக மொத்தம் உங்கள் ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று இந்த ஆவணி மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆவணி மாதம் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணுன்னா, திங்கட்கிழமை தோறும் அங்காள பரமேஸ்வரியை வணங்கணுங்க.
இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் ஆவணி மாதத்துக்கு சுமூகமாக முடியும். அதனால் இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யுங்க. ஸோ அடுத்ததாக மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மற்றவர்களிலிருந்து மாறுபட்ட தனித்தன்மையோடு செயலாற்றக்கூடிய குணமுடைய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் உடல்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேரும். செலவு கட்டுக்குள் இருக்கும். காரிய தடைகள் நீங்கும். தந்தையாருடைய உடல்நலில் முன்னேற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல கவனமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பணவரவு நன்றாக இருக்குது. சரக்குகளை கவனமாக கையாள்வது நல்லது. சுகஸ்தானத்தில் குரு ராகு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் வியாபார நிமித்தமாக வெளிநாட்டு பயணம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். உத்தியோக தொடர்பான இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து சந்தோஷமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உறவினர்களுக்காக விருப்பமில்லாத காரியத்தில் தலையிட வேண்டியிருக்கும். கேதுவின் சஞ்சாரம் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டுன்னா ஓரளவு உங்களுக்கு மனசு லேசாக இருக்கும். பிள்ளைகளுடைய நடத்தையில் சந்தோஷம் ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். பணவரவு குறையலாம் பார்த்துக்கோங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த தாள்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களோட எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் உங்களுக்கு உயரும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனை தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்படும். இதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறரோடு பழகும்போது நிதானம் தேவை. தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் நாட்டம் உண்டாகும். போட்டிகள் நீங்கும். சக மாணவர்களோடு இருந்த மனக்கசப்பு மாறும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம், ஆவணி மாதம் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வணங்கணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. அடுத்ததாக மகர ராசி அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதையும் ஒரு முறை பார்த்தாலே அதை பற்றி கிரகித்து கொள்ளக்கூடிய திறமை உடைய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நெருக்கடியான பிரச்சனைகள் நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பயணங்களால் அவற்றால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். சொல்ல காப்பாற்ற பாடுபட்டிங்கன்னா பாடுபட்டு சொல்ல காப்பாற்றுவது ஈஸியாக இருக்கும். மற்றவங்க மேல் இறக்கம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் உங்களுக்கு வாதம் சரியான முறையில் எடுத்து வைத்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும். லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலைபளு குறைவால் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏற்படும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை உங்களுக்கு சேரும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்தீங்கன்னா மன நிம்மதி அடையலாம். பணவரவு அதிகரிக்கும். மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்தீங்கன்னா முடிக்க முடியும். போட்டிகள் மறையும். ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும். மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். ஸோ மதிப்பு கூடுற மாதிரி வார்த்தையை பேசுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனை தீரும். பணவரவு கூடும். மனக்குழப்பம் நீங்கும். திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெற முடியும். சின்ன விஷயத்தை கூட கோபம் வராமல் நிதானமாக இருக்கிறது நன்மை தரும். அப்புறம் ராகுவுடைய சஞ்சாரம் பணவரவு தரும். வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் காண திட்டமிட்டபடி படித்தீங்கன்னா வெற்றி பெற முடியும். மனமகிழ்ச்சி ஏற்படும். சம்பவம் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு சிறப்பாக நிகழும். ஸோ இப்படி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவாகவே இந்த ஆவணி மாதம் செல்லும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ராமத்தை சொல்லி பெருமாளை வணங்கி வருது. இதை செய்தீங்கன்னா சகல தோஷங்களும் நீங்கும். இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும். அதனால் இந்த பரிகாரத்தை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ ஆவணி மாத ராசி பலன் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் நட்சத்திர வாரியாக என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை மகர ராசிக்காரங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்னங்கிற தகவல்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக கும்பராசிக்காரங்களுக்கு தகவல்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.